வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ டெய்லியில் இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு, நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு கேப் டவுன் வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன, இன்ட்ராடேயில் ஒரு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா உடனே நாம் வந்து துள்ளி குதிச்சு புட் ஆப்ஷன் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கோம். எதுக்காக சொல்கிறோம், மறுபடியும் அந்த இன்ட்ராடே சார்ட்டில் நமக்கு வந்து ஒரு லோயர் லோ வந்து ஃபார்ம் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு புட் ஆப்ஷன் சைடு வந்து போகுது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனே நம்மளால் வந்து வர முடியும். கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே போகும் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு கேரண்டி வந்து கிடையாது. ஸோ நான் ஒரு டைம் செஞ்ச தப்பையே வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து அதை வச்சு நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த வீடியோ கொஞ்சம் பழைய வீடியோ தான். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோஸில் நம்ம ரெகுலராக வந்து சொல்கிற ஒரு விஷயங்கள் தான். கேப் அப் ஆச்சு அப்படின்னா உடனே வந்து கால் சைடு போகாதீங்க. அதே மாதிரி வந்து கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா உடனே வந்து புட் சைடு வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த இடத்துல நமக்கு வந்து கொஞ்சமாவது ஒரு சிக்னல் நமக்கு வந்து கிடைக்கணும். நான் மறுபடியும் கீழே தான் போக போகிறேன், மறுபடியும் மேலே தான் வந்து போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து கிடைக்கணும். ஒரு லோயர் லோ வந்து ஃபார்ம் ஆகலை, ஒரு லோயர் அது ஹையர் ஹை வந்து ஃபார்ம் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு லோயர் லோ வந்து கட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு ஹையர் ஹை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்ட்ரெண்ட் போக போகுது அப்படிங்கிற மாதிரி சிக்னல் நமக்கு வந்து கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுதா, பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்குதா, இதெல்லாம் வந்து பார்க்கணும். எடுத்த உடனே நம்ம வந்து மார்க்கெட் கேப் டவுன் ஆயிடுச்சு புட் ஆப்ஷன் போயிடலாம் அப்படிங்கிறதான் வேலை கேட்காது. தெளிவாக நம்ம வந்து எல்லா வீடியோஸ்லும் சொல்கிற விஷயங்கள் தான். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து ட்ரேடிங்கில் மிகப்பெரிய தவறாக நமக்கு வந்து நிற்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தவறான ட்ரேடில் வந்து நீங்கள் மாட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு தவறான ட்ரேடில் வந்து உள்ளே போயிட்டீங்க. ஸோ இது வந்து நாளைக்கு மறுபடியும் என்னோட ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது அதுவும் வந்து தப்பு தான். ஏன்னா நாளை இதை விட மோசமாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிடுச்சு, ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நேற்றே எக்ஸிட் ஆகிருக்கலாமே அப்படின்ட்டு உங்களையும் நீங்கள் தான் நொந்துக்கணும். அதுக்கு தான் கௌரவமாக நம்ம என்ன சொல்கிறோம், இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது காலையில் ஒரு 9:15 ஓப்பன் பண்ணுறீங்களா, ஈவினிங் ஒரு 2:30-3 வந்து முடிச்சுட்டு வந்து வெளியே போயிருங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியாது. கெஸ் பண்ண முடியாது இந்த சென்ஸ் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போயிடும், கேப் அப் ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. அனாலிசிஸ் வந்து பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். அந்த லெவல் தான் நமக்கு வந்து தெரியுமே ஒழிய எங்கே போய் ஓப்பன் ஆகும், எந்த இடத்துல இருந்து எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நாளை காலையில் மறுபடியும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பிளைண்டாக ஒரு கேம்பிளிங் பண்ணுற மாதிரி தான் வந்து அர்த்தம். மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ரொம்ப நாள் நீடித்து நிலச்சி வாழணும் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு கேம்பிளிங் மென்டாலிட்டி. கேம்பிளிங்கில் யாருமே வந்து ரொம்ப நாளாக வந்து தாக்கி பிடிச்சது அப்படிங்கிறது வந்து யாருமே வந்து கிடையாது. திடீர்னு உங்களுக்கு வந்து கேம்பிளிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு லைக் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் விழுந்துருச்சு, இல்லை வந்து 1 கோடி 5 கோடி விழுந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருப்பீங்களா? கேம்பிளிங் வந்து பண்ணிகிட்டு இருப்பீங்களா? செய்வீங்க, குறிப்பிட்ட அளவில் வந்து செய்வீங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடியாது, ஒதுங்கிட்டு போயிடுவீங்க. சின்ன சின்னதாக உங்களால் வந்து உங்களோட ஸ்கில்லை வந்து என்ன தெரிஞ்சோ அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து அதிக நாட்கள் வந்து கேம்பிளிங்கில் வந்து இருக்க முடியும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆனால் கேம்பிளிங் மைண்ட் செட்டோடு இங்கே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து புரிஞ்சு வச்சுங்க. அதாவது இன்றைக்கி நான் வந்து லைக் ஒரு 5000 குவான்டிட்டி போட்டிருந்தேன், ஒரு 10,000 குவான்டிட்டி போட்டிருந்தேன் அப்படின்னா பயங்கரமான ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம போட்டோம் அப்படின்னா அப்படியெல்லாம் இங்கே வந்து ஒர்க் ஆகாது. இங்கே எல்லாமே நமக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது, மற்றும் சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. இதையும் மீறி கௌசிக் இருக்கிறாரு. ஏன்னா கௌசிக்கு மீறி இங்கே எதுவுமே வந்து நடக்க மாட்டேங்குது. அந்த விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்கணும். என்ன தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் பயங்கரமாக நம்ம வந்து இது அங்கே போச்சுன்னா அப்படி ஆகும், இங்கே வந்துடுச்சுன்னா இப்படி ஆகும், இது எப்படி போச்சு அப்படி போகும், அப்படி போச்சுன்னா இப்படி வந்துடும்ன்ட்டு நம்ம என்னென்னவோ வந்து இந்த எல்லா ஜிக்ஜாக் வேலையும் நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாலும் கடைசியாக குறுக்க இந்த கௌசிக் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கௌசிக் வந்து நிற்பார். ஸோ அதனால் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைய ட்ரேடை அன்றைக்கே வந்து முடிச்சிருங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், சிக்னல் கிடைக்கட்டும், நம்மளோட செட்டப் நம்மளோட லெவலுக்கு வந்து ப்ரைஸ் வரட்டும், ஒரு என்ட்ரி வந்து கொடுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள்.
அதையும் மீறி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அடி கன்ஃபார்மாக விழும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு என்ன நடந்திருக்கு, இந்த பெரிய கேண்டில் ஒன்று பிரிண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு இன்சைட் பார், அதுக்கடுத்தது பெருசாக வந்து மூவ் வந்து கிடைக்கல, அதுக்கடுத்தது இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, ஒரு கேப் டவுன் ஆகிட்டு மறுபடியும் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்கிட்ட எங்கே க்ளோசிங் வந்து கொடுத்தாங்களோ அதே இடத்துல நியர்பை அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டாங்க. இப்போ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து இந்த பெரிய கேண்டலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபர்தராக மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் நிஃப்டி 50 க்ளோசிங் வந்து இதுக்கு மேலே கொடுக்கணும், அல்லது வந்து இந்த லோவுக்கு கீழே வந்து க்ளோசிங் வந்து வைக்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து சுற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ இப்போது ப்ரைஸ் வந்து நியர்பை இந்த 24,300 அப்படிங்கிற ரெசன்ஸ் கிட்ட வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. நியர்பை இன்னும் ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு, நல்ல வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அடுத்த ஒரு ரெசன்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, நமக்கு 24,600 கிட்ட வந்து இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எப்போது வரைக்கும் நம்ம வந்து புரிஞ்சிக்கணும். அட் த சேம் டைம் இந்த 24,300க்கு மேலே நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கல, ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து மறுபடியும் எங்கே வரைக்கும் கீழே வரும், இந்த பெரிய கேண்டல் இருக்கு இல்லையா, அந்த கேண்டலோட லோ வரைக்கும் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இப்போதைக்கு இருக்கிற ஒரு செட்டப். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 50 மினிட் சார்ட்டில் நமக்கு வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இதை இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு லோயர் லோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகலை. இங்கே ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து என்ன நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து சேமாக வந்து இருக்குது, நமக்கு வந்து சப்போர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்து ஏறிட்டு இருக்குது. இது வந்து ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும், இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாகவே நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலும் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து எப்போயெல்லாம் வந்து இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுறாங்களோ செல்லிங் வந்து நடந்திருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல செல்லிங் வந்து நடந்திருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி க்ளோசிங் டைமில். அப்போது நாளை வந்து என்ன பண்ணுவாங்க, செல்லிங் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா, இந்த இடத்துல என்ன நடக்குது, மறுபடியும் வந்து கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. நாளை இன்னொரு லோ வந்து பிரிண்ட் ஆகலாம், ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆகலாம் இன்ட்ராடே டைமில். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் ஒரு கன்சல்டேஷன் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன நடக்கலாம், ஒரு பிரேக் அவுட் கிடச்சி மூவ் கிடைக்கலாம், அல்லது வந்து ஒரு பிரேக் டவுன் கிடச்சி ஒரு மூவ் வந்து கிடைக்கலாம். அட் த சேம் டைம் இந்த கேப்பில் நமக்கு வேறு எந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிற நியூஸ் எங்கேயுமே வந்து வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கேப் அப்பில் போயிடும், அதுக்கடுத்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கேப் டவுனில் வந்து போயிடும். அப்போ டோட்டலாக இந்த அனாலிசிஸே அப்படிங்கிறது வந்து வேறு மாதிரி மாற்றுற மாதிரி வந்து வரும். ஸோ அதையும் நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி நாம் வந்து மாற்றுற மாதிரி வந்து இருந்தாலும் சிம்பிள் தான், இந்த இடத்துல ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, அதுக்கடுத்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது, அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல இருக்குது, சிம்பிள் முடிஞ்சு போச்சு. இந்த லெவலில் நம்ம வந்து ஏற்கனவே ரெடியாக வந்து உக்காந்துட்டோம். இப்போ ப்ரைஸ் நாளைக்கு வந்து கேப் டவுன் இந்த இடத்துல இருக்குதா, இந்த லோவுக்கு கீழே மறுபடியும் வந்து கீழே போகிறாங்களா, அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், புட் ஆப்ஷன் சைடு வந்து போகணும். இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க ஆனால் லோவை கட் பண்ணலை அப்படின்னா ஒரு வேளை பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ, இருந்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகும், இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம், அல்லது வந்து இந்த 24,250 வரைக்கும் 24,300 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்சைடு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் நாம் வந்து தெரிஞ்சு ஒரு அனாலிசிஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள், அவ்வளோதான். இன்கேஸ் நமக்கு வந்து இந்த 24,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அல்லது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24,500 அப்படிங்கிற ரேஞ்சுக்கிட்ட நமக்கு வந்து இருக்குது. மேபி நமக்கு வந்து இந்த 50 மினிட் சார்ட்டில் ஒரு பாசிட்டிவான ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த லெவல் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் ப்ரைஸ் வந்து அகெயின் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்கிட்ட வந்து எங்கே க்ளோஸ் ஆனதோ அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த நெகட்டிவ் நியூஸை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து க்ரியேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கணும், அது என்ன அப்படின்னா இந்த இடத்துல செல்லிங் பண்ணுறதை விட இந்த இடத்துல இருந்து செல்லிங் பண்ணால் ரொம்ப அதிகமான ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இல்லையா, அதுக்கு கூட வந்து மார்க்கெட் மேலே கொண்டு போயிருக்கலாம் இல்லையா, அப்படியும் நம்ம வந்து திங்க் பண்ணலாம் இல்லையா. ஸோ இப்படியும் நீங்கள் வந்து திங்க் பண்ணணும்.
ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இது ரிஜெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்களா அல்லது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது நாளைக்கு வச்சு தான் நமக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். ஆனால் லெவல்ஸ் நம்ம வந்து இன்றைக்கே ரெடி பண்ணிட்டோம். ஸோ டவுன் ட்ரெண்டாக இதெல்லாம் வந்து லெவல்ஸ், அப் ட்ரெண்டாக இதெல்லாம் வந்து லெவல்ஸ், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நிஃப்டி 50யோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 5 மினிட் சார்ட் இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து மறந்துடுங்க. இந்த லைன்ஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து காலையில் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தோம். ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருந்தது. அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இது வந்து இந்த ஏரியா ப்ளஸ் வந்து இந்த ஏரியா ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு அப்புறம் ஓனதுக்கப்புறம் என்ன நடக்கலாம், இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வந்து மூவ் ஆகலாம். அதே மாதிரி இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு அப்படின்னா, இந்த ரேஞ்சை வந்து உடச்சாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து காலையிலே வந்து போட்டிருந்தோம். ப்ரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிருக்கு. ரீசன் லோயர் லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலை, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஃபர்தராக மார்க்கெட் அகெயின் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போக போகுது அப்படின்னா என்ன நடக்கும், ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து அகெயின் இந்த 24 250 பக்கம் வந்து ஒரு ஹை வந்து போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு இமீடியட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,300 இருக்குது. அதையும் உடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 24,350 400 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் இருக்கிற லெவல். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து போக போகுது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அகெயின் ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்குற விஷயங்கள் தான், அவ்வளோதான். அது எது வரைக்கும் மினிமம் வரலாம், கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,050 ஒரு 24,000 வரைக்கும் மறுபடியும் வந்து கீழே இறங்கலாம், சிம்பிள். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்களா அல்லது வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் அப் ட்ரெண்ட் மேலே போகுதா இல்லை வந்து டவுன் ட்ரெண்ட் வரப்போகுதா அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். சென்செக்ஸோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 5 மினிட்ஸ்லேயும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து நிஃப்டி 50 அனாலிசிஸ் மட்டும் வந்து போடுறீங்க, பேங்க் நிஃப்டி போடுங்க, சென்செக்ஸ் வந்து போடுங்க, இன்னும் விஷயங்களெல்லாம் வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க, நிஃப்டி 50 தான் வந்து நமக்கு வந்து ஒரு பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து மற்ற இண்டெக்ஸஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அதை நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். மற்ற இண்டெக்ஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும்போது இண்டெக்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகாமல் இருக்காது. ஏன்னா நிஃப்டி 50 இருக்கிற அந்த இண்டெக்ஸ் வந்து அதாவது அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் வந்து ஒவ்வொரு இதில் வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் அதில் இருக்கிற கொஞ்சம் பெஸ்ட்டாக எடுத்து வந்து நிஃப்டி 50 வந்து போட்டு வச்சுருக்காங்க. அப்போ ஓவராலாக மார்க்கெட் வந்து ஏறிக்கும்போது நிஃப்டி 50 ஏறிட்டு இருக்கும், அல்லது நிஃப்டி 50 ஏறிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஓவராலாக மார்க்கெட்டும் வந்து ஏறிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பெருசாக உங்களுக்கு இதை போடுங்க அதை போடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்க வேண்டியது அவசியமே வந்து கிடையாது. கரெக்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே விஷயத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே இடத்துல அப்படியே வந்து பண்ணுங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து ப்ரைஸ் தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், வேறு ஒன்றுமே வந்து சேஞ்ச் ஆகிருக்காது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வந்து லெவல்ஸ் வந்து ரெண்டுமே வந்து சேம் தான். நிஃப்டிலேயும் இந்த இடத்துல நமக்கு வந்து 50 மினிட் சார்ட்டில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் 5 மினிட்ஸில் வச்சாலும் இதே தான் வந்து வரப்போகுது. இந்த இடத்துல என்ன நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா வெறும் லெவல்ஸ் தான். அந்த இடத்துல 24,000 23,000 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது, 77,000 78,000 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது, அவ்வளோதான். லெவல்ஸ் தான் வந்து வேறு, அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேம் தான். அதனால தான் வந்து ஏதாவது ஒன்று உருப்படியாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா போதும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றை மட்டும் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ நாளை சென்செக்ஸில் நமக்கு வந்து இன்கேஸ் இந்த இடத்துல இந்த 77,850 நாளாக பிரேக் அவுட் கொடுக்க முடியல அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்படி வந்து மூவ் ஆகலாம். இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்கு உண்டான ஒரு லெவல். பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அதை உடச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 77,000 76,800 இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு டவுன் சைடு வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 78,600 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து 5 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து தெரியுது. இது அப்படியே நீங்கள் 50 மினிட்ஸ் வச்சாலும் இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொட்டன்ஷியலாக மூவ். நாளைக்கு பெருசாக மார்க்கெட் மூவ் ஆகலை அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள்குள்ளே வந்து சுற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகப்படியாக. அட் த சேம் டைம் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சாங்க அப்படின்னா இமீடியட்டாக இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட்டை நோக்கி நகரும் 77,000 வரைக்கும். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் கிடச்சிது அப்படின்னா ஒரு 78,400 ஒரு 78,600 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் என்ன சொல்லியிருந்தோம், 24,150 சப்போர்ட்டு, அதை உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,000 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதே 24,000 தான் ஓப்பன் ஆச்சு. மறுபடியும் என்ன நடந்திருக்கு, அந்த இடத்துல ஒரு லோயர் லோ வந்து பிரிண்ட் ஆகலை, அப் ட்ரெண்ட் தான் வந்து போயிருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10.25
12 மணி வரைக்கும் ப்ரைஸ் வந்து நகரவே இல்லை, ஒரே இடத்துல வந்துருந்தது. அட் ஒன்ஸ் இந்த இடத்துல ப்ரைஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்க்கணும், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, உங்களுக்கு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து இந்த 24,150க்கு மேலே வந்து க்ளோசிங் வைக்கவே இல்லை. இந்த இடத்துல மட்டும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. 10-30 கேண்டில். அடுத்தது இந்த இடத்துல 12 மணி கேண்டில் பாருங்கள், கரெக்டாக வந்து 24,150க்குள்ளே உள்ளே போயிட்டாங்க. இந்த இடத்துல கரெக்டாக வால்யூமை வந்து பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் ரெண்டு கேண்டில் இருக்கு இல்லையா, ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து மேலே போகுதா கீழே வருதா அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டு, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 24,150க்குள்ளே போயிட்டு வால்யூம் எந்த அளவுக்கு வந்து ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் மேலே வந்து போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து வால்யூமோட ஸ்பெஷாலிட்டியே. கேண்டில் சின்ன கேண்டில், வால்யூம் எவ்வளோ பெருசாக இருக்குது, மூவ் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இதை தான் வந்து ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் வந்து வால்யூம் வந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான ட்ரேடில் உங்களால் வந்து என்ட்ரி வந்து கொடுக்க முடியும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,300 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,100 இருக்கலாம். 24,100 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,000, 23,950 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்ட்ரெண்ட் ஒரு 24,300 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,400, 450 வரைக்கும் ஒரு அப்ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல ஒரு 57,900 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டு, அதை உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,600 வரைக்கும் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆனதே அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு லோயரில் வந்து பிரிண்ட் பண்ணாங்களா, பிரிண்ட் பண்ணலை, ஒரு அப்ட்ரெண்ட் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஓப்பனிங்கில் இருந்த அந்த கேப்பை கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10:45 நமக்கு வந்து ஃபீல் வந்து பண்ணிட்டாங்க. மறுபடியும் சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங், மறுபடியும் ஒரு அப்ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மூவ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 58,300 ரெசன்ஸாக வந்து இருக்கும். அகெயின் ஒரு 57,900 சப்போர்ட்டாக வந்து இருக்கலாம். இதை உடச்சாங்க அப்படின்னா மறுபடியும் 57,700, 57,600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 58,300 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 58,500, 600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ் வந்து சேம் ஸ்டோரி தான், பெருசாக சேஞ்சஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. 77,200 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 76,800 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அதை வந்து டச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ளே வந்தாங்க, மறுபடியும் வந்து இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைம் பாஸ் மார்க்கெட்டாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 78,000 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 77,400 இருக்கலாம். 77,400 கீழே உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 77,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 78,000 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 78,500 வரைக்கும் ஒரு அப்ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் சேம் தான், பெருசாக சேஞ்சஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல 17,700 மேக்ஸிமம் ஒரு சப்போர்ட் இருக்கும், டவுன் சைடு போச்சு அப்படின்னா சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து மேலே வந்துட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் வந்து கிடையாது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 14,900 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 14,800 இருக்கலாம். 14,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கும். 14,900 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 15,000 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.